பொன்னரசி நாரணனா பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி. டைம் நல்லாவே எக்ஸீட் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸீட் ஆச்சு. உயிராகி பயிராகி உடலாகி உணர்வாகி காற்றாகி கனலாகி கருவாய் மலர்ந்தாய். வெல்கம் பேக் நிரஞ்சனா. இந்த ரவுண்ட் தேவி பக்தி. யூ ரெடி வித் 2 songs இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் கேட்க போகிற பாட்டுக்கு we are having a small என்ன சொல்லலாம், ஒரு டாஸ்க் ஃபார் யூ. என்னன்னா ஒரு 4 minutesக்குள்ளே இந்த பாட்டை முடிக்கணும். ஓகே, நாங்கள் கேட்குற பாட்டை. இஃப் யூ வாண்ட் டு சிங் ஒன்லி எனி போர்ஷன் ஆஃப் த சாங் அதுவும் பாடலாம். லைக் அனுபல்லவிலேருந்து நான் எடுத்து பாடுறேன், இல்லை சரணம் மட்டும் பாடுறேன், அப்படி பாடினா கூட ஓகே. வேறு ஏதாவது எலிமெண்ட் யூ வாண்ட் டு ஆட், ஏதாவது கொஞ்சம் ஆலாப்பின மாதிரியோ இல்லை ஒரு வேர்ஸ் எடுத்து விருத்த மாதிரி பாடுறதோ யூ கேன் டூ தேட் ஆல்சோ. 4 minutesக்குள்ளே ரேப் அப் பண்ணணும். சரியா? யூ கேன் டேக் couple of seconds if you want to think. Also within 4 minutes. ஸ்லோகா பாட்டு எல்லாம் சேர்த்து 4 minutesக்குள்ளே வரணும். பட் ஃபுல் பாட்டு பாடணுங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் அப் டு யூ. ஃபிட் பண்ண முடிஞ்சா ஃபிட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் டேக் couple of seconds to think about it. எப்போ ரெடியோ சொல்லுங்க, we will switch on the timer. மாதா பராசக்தியில என்ன ராகம்லாம் வருது? பரஸ் கீரவாணி, அப்புறம் பரஸ் கீரவாணி, பாகேஷி, ஹம்சானந்தி. மாதா பராசக்தி. ஸ்லோகம் சிங்கிங் இஸ் நாட் கம்பல்சரி. பாட்டே ஃபுல்லாக 4 minutesல பாட முடிஞ்சதுன்னா யூ கேன் டூ தட். டோன்ட் இதனால எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு சிங் வாட் யூ வாண்ட். I will sing the song only. மாதா பராசக்தி, மாதா பராசக்தி, வையம் எல்லாம் நீ நிறைந்தாய். மாதா பராசக்தி, வையம் எல்லாம் நீ நிறைந்தாய். மாதா பராசக்தி, வையம் எல்லாம் நீ நிறைந்தாய். ஆதாரம் உன்னையல்லால் யார் எமக்கு பாரினிலே. மாதா பராசக்தி, வையம் எல்லாம் நீ நிறைந்தாய். ஆதாரம் உன்னையல்லால் ஆரியமக்கு பாரினிலே. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே. வேதாவின் தாயே, வேதாவின் தாயே, மிக பணிந்து வாழ்வோமே. வேதாவின் தாயே, மிக பணிந்து வாழ்வோமே. வாணி கலை தெய்வம் மணிவா குதவிடுவாள். ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாலை நாள். வாணி கலை தெய்வம் மணிவா குதவிடுவாள். ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாலை நாள். காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நிற்பாள். மலரடியே சூழ்வோமே, மானுயர்ந்து நிற்பாள். மலரடியே சூழ்வோமே. பொன்னரசி நாரணனா, பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி. பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி. மினும் நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள். பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி. மின்னும் நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள். அன்னையவள் வையமெல்லாம் ஆதரி
மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் உலகிலே ஊதி உலக கணல் வளர்ப்பாள் மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் உலகிலே ஊதி உலக கணல் வளர்ப்பாள் நிலையில் உயர்த்திடுவாள் நிலையில் உயர்த்திடுவாள் நேரே அவள் பாதம் நிலையில் உயர்த்திடுவாள் நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே நிரஞ்சனா நல்லா பாடுற, வாய்ஸ்லாம் நல்லா சங்கதியெல்லாம் நல்லா கிளியராக சூப்பராக விழருது, அது எல்லாமே குட். இந்த பாட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் பண்ணி பார்த்தியா? பண்ணி பார்க்கலையா? அது ஆக்சுவலி இது 4 மினிட்ஸில் பாடணுன்றது எனக்கு தெரியும். அது ரொம்ப நாங்கள் அது இன்டென்ஷனலாக ஆன் த ஸ்பாட் போட்ட ஒரு இதுதான், முன்னாடி இப்படி சொல்லலை. இதோட ஐடியா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இந்த மாதிரி கொடுக்கும்போது அது எப்படி அந்த 4 மினிட்ஸ்க்கு பாட்டு ஒருவேளை லாங்காக இருந்தால் கட் ஷார்ட் பண்ணி பாடவும் தெரியணும். இல்லை பாட்டே 2.5 நிமிஷம் தான் வருதுன்னா அந்த பாக்கி 1.5 நிமிஷத்தை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுங்கிறதும் தெரியணும். அதெல்லாம் தெரியறதான்னு செக் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஃபர்தர் லெவல்ஸ் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டங்கள் லெவல்ஸில் போடும்போது தானே எங்களால் பெஸ்ட்டை சூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் ஆன் த ஸ்பாட் கொண்டு வருது. டைம் நல்லாவே எக்ஸீட் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸீட் ஆச்சு. ஸோ வாட் யூ குட் ஹவ் டன் இஸ், ராகமாலிகையாக இருக்குது, இதில் ஒரு ஸ்டான்ஸாக கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைச்சிருக்கலாம். எல்லா சங்கதியும் 2 வாட்டி பாடணுங்கிறது இல்லை, கொஞ்சம் நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைச்சி அதில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. கடைசியில் நீங்கள் அந்த இம்ப்ரவைஸ் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் தாளம் மிஸ் ஆச்சு. நம்ம பாட்டாக பாடிட்டு இருக்கும்போது தாளம் அப்படியே லீடாகி போயிடும். நம்ம பாடி முடிச்சதுக்கப்புறமும் தாளம் கரெக்டாக போடணும்ல. இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது the song is still not over, right? So you have to maintain the தாளம் correctly. ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு தோன்றுறது. இப்போ வாணி சொல்லும்போது வாணி வரணும், சங்கர நைன்னா அங்கே நை வந்தால் போகிறோம், அங்கேயும் சங்கர நை வருது. சம்டைம்ஸ் வாணி வாணி மாதிரி கேட்குறது, அந்த ந எஸ்பெஷலி கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகி வரா மாதிரி இருக்காங்க. ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் அந்த ஒரு நேசல் டச்சை கட் பண்ணினா நல்லாயிருக்கும். கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். திடீர்னு ஒரு கொஞ்சம் நிறைய ஒரு நேசல் டச் வரா மாதிரி தோன்றுறது. ஓகே ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ டு இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் ரவுண்டில் ஃபியூச்சருக்கு எப்போ பாடினாலும் தீஸ் ஆர் சம் திங்ஸ் தட் யூ கேன் இம்ப்ரூவ் ஆன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் கனகதாஸ், ஆண்டி ப்ரிப்பேர்டாக வந்திருக்கியா? 2 பாட்டுமே தெரியுமா? எது வேணா கேட்கலாமா? சரி, ஓகே. அண்ணா இதுல ரூல் ஒன்று இருக்கே, ஒரு நியூ ரூல் சொல்ல போறா ஆண்டி. ஓகேவா? நீ நாங்கள் என்ன பாட்டு ஒன்று பாட சொல்கிறோமோ அதை 4 மினிட்ஸில் பாடணும். ஓகேவா? குட்டி பாட்டாக இருந்தால் அது பெருசு பண்ணணும். அது எப்படி பெருசு பண்ணுவியோ நீ டிசைட் பண்ணிக்கோ. பெரிய பாட்டாக இருந்தால் 4 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு பாடணும். ஆற்றுல டைம் பார்த்தாளா அம்மா பாடும் போது? எவ்வளோ நிமிஷம் வந்தது? பார்த்தா ஆனால் சொல்லலை, அதனால தெரியாது. சரி, ஓகே. பாடுறியா? 4 நிமிஷத்துக்குள்ள பிளான் பண்ணிக்கோ. இதுல ஏதாவது பெரிய பாட்டு இருக்கா? நீ இப்ப என்ன கொடுத்துருக்க? 2 சொல்லு பாப்போம். என்ன கொடுத்துருக்க பாட்டு? மாரி கருமாரி ஓம் சக்தி ஓம் சக்தி. இதுல ஏதாவது பெரிய பாட்டா? இல்ல, 2ம் குட்டி தானா?
அப்ப எப்படியுமே 4 minutesக்குள்ள முடிஞ்சிரும்ல. மாறி கருமாறி அந்த பாட்டு பாடுறியா? மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், பாரில் உபகாரி ஆதாரி நேரில் வருவாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், பாரில் உபகாரி ஆதாரி நேரில் வருவாய், கருமாறி அருள் மாறி பொழிவாய், உயிராகி பயிராகி உடலாகி உணர்வாகி காற்றாகி கனலாகி கருவாய் மலர்ந்தாய், உயிராகி பயிராகி உடலாகி உணர்வாகி காற்றாகி கனலாகி கருவாய் மலர்ந்தாய், நீராகி நெருப்பாகி விதியாகி கதியாகி விண்ணாகி மண்ணாகி விளைவாய் திகழ்ந்தாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், பாரில் உபகாரி ஆதாரி நேரில் வரும், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், இலையாகி மரமாகி பாம்பாகி புற்றாகி இசையாகி திசையாகி விசையாய் அசைந்தாய், இலையாகி மரமாகி பாம்பாகி புற்றாகி இசையாகி திசையாகி விசையாய் அசைந்தாய், பாலாகி பழமாகி தேனாகி தித்திப்பாகி தேவிட்டாத இன்பமெல்லாம் ஒன்றாய் சமைந்தாய், பாலாகி பழமாகி தேனாகி தித்திப்பாகி தேவிட்டாத இன்பமெல்லாம் ஒன்றாய் சமைந்தாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், பாரில் உபகாரி ஆதாரி நேரில் வருவாய், மாறி கருமாறி அருள் மாறி பொழிவாய், கருமாறி வருவாய் அருள் மாறி பொழிவாய். கனகதாஸ் சமத்து இருக்கிறதுலே கியூட் குட்டியஸ்ட் இவன் தான் நினைக்கிறேன். இந்த சப் ஜூனியர்லேயும் இருக்கிறதுலையே குட்டி, ரொம்ப க்யூட்டு. நாங்கள் கரெக்ஷன்லாம் எழுதியிருக்கோம், ஆனால் அதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமான்னே தெரியல. இத்தினூண்டு பாப்பாவாக இருக்கியா நீ, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நீ ஞாபகம் வச்சுக்கணும், உனக்கு அது புரியணும் இல்லை? கரெக்டு தானே? நீ க்யூட்டாக பாடுற, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா கற்றுக்கோ. உன்னோட குரு என்ன சொல்லி தராங்களோ கிளாஸுக்கு ரெகுலராக போ, நல்லா கற்றுக்கோ, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா பாடு, சரியா? எனக்கு இவன் பாடுறது கேட்டாலே இந்த இது சொல்லுவா தெரியுமா, குழலினிது யாழ் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார், அதுதான் ஞாபகம் வருது. அவ்வளோ தித்திப்பாகி தேனாகி தித்திப்பாகி அவ்வளோ க்யூட்டாக சொன்ன நீ. நீ உன்னோட நீ அதை சொல்கிற விதமே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. நாங்கள் சொல்கிறது கூட உனக்கு புரியறதான்னு தெரியலடா. காட் பிளெஸ் யூ, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. பாய். ಸ್ವರ್ಗವರ್ಗ ಸೌಖ್ಯದಾಯಿನಿ ಸುರೇಶ ಪಾಲಿನಿ ಸಲಹು ಜನನಿ. உங்க பேக் இவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முடியுமா? இன்னும் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமா? இப்போ தாளம் போடுற மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். அம்